பராசக்தி நிச்சயமாக பரவும் தீ, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. படத்தை படமா வந்து பாருங்க. சூப்பரா இருந்தது. பிளாகே இல்ல, செம்மையா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்குமே எண்டிங் வரைக்கும் நல்ல சீட்டோட நுனியில உட்காந்துக்கலாம். ஜெயம் ரவி கூட நெகட்டிவ் கேரக்டர், ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தது. பிளாகே இல்ல, செம்மையா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்குமே எண்டிங் வரைக்கும் நல்ல சீட்டோட நுனியில உட்காந்துக்கலாம். படம் நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயனோட ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருக்கு. அதர்வா கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் செம்மையா நிக்கிறாரு. கடைசி வரை அவரோட ஃபேஸ் தெரியும். கேரக்டர் வைஸ் அவர் வந்து மைண்ட்லயே நின்றுகிட்டே இருப்பாரு. அவர் தான் படத்தோட உயிரே. ஜெயம் ரவியும் கரெக்டா பண்ணிருக்காரு. நெகட்டிவ் ரோல்லாம் சொல்லவே முடியாது, வாழ்ந்திருக்காரு. அவரோட கேரக்டர் அவர் கரெக்டா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்ரீலீலாவும் கடைசியில சூப்பரா பண்ணிருக்காங்க. கூஸ் பம்ப்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா பார்க்கலாம். நீங்க போனை கூட நோண்ட மாட்டீங்க. ஸ்கிரீன்ல இருந்து அங்கிட்டு நகரவே மாட்டோம். தெளிவா போயிட்டே இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. ஸ்டோரி வந்து தமிழ் தாங்க. பேசிக் வந்து தமிழ் தான். மொழிபோர் தியாகிகளை வச்சுதான் எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எந்த கதை வந்து அந்த ட்ராக் மாறுது எதுவுமே இல்ல. லவ் போர்ஷன் கூட பெருசாலாம் இல்ல. ஆனா நல்லா இருக்கு. படம் நல்லா போயிட்டு இருக்கு. எண்டிங் வரைக்கும் நீங்க வந்து சீட் அவுட் நகரவே மாட்டீங்க. கண்ணு கீழே போல, போனுக்கே போல. நானுக்கு தெளிவா இருந்தது படம். ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அது கட் பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணாவோட சீன்ஸ் எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். அவங்க கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மக்களுக்கு நல்லாவே புரியுது. என்னதான் மியூட் பண்ணாலும் மக்களுக்கு என்னன்ற கேட்ச் பண்ணிடுறாங்க. பண்ணி பிரயோஜனம் இல்ல. நல்லாதான் இருந்தது. மியூட் பண்ணாலும் என்ன தெளிவா சொல்ல வராங்களோ நீட்டா ஆடியன்ஸுக்கு போயிடுச்சுங்க. எதுவுமே பாதிக்கலங்க. அங்க என்ன சொல்ல வராங்களோ ஆடியன்ஸ் தான் நல்லா கன்வே ஆயிருச்சு. அதுக்கு மேல என்ன பண்ற, மியூட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது பண்ணாமே இருந்திருக்கலாம். என்ன அது கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா மத்தபடி ஆடியன்ஸ்க்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு. மியூட் பண்ணி அதை கட் பண்ணி ஒன்னும் ஆகல. அதான் சொல்லிட்டாங்க முன்னாடி, சொல்லி ஏதாவது கட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சுல. சோ அதனால ஆடியன்ஸ்க்கு நல்லா கன்வே ஆனதுனால ஒரு பெருசா தெரியல. நல்லாதான் இருந்தது. படம் சூப்பரா இருந்ததுங்க. ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருக்காங்க. சுதா கொங்கராவோட எஃபர்ட்ஸ் வந்து நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட 3 வருஷம் உழைச்சதா சொல்றாங்க. இந்த ஸ்கிரீன் பிளேக்கு மட்டும் கரெக்டா பண்ணிருக்காங்க. உண்மையிலே லேகே இல்லாம எவ்வளவு எந்தெந்த சீனை எங்கெங்க வைக்கணுமோ கரெக்டா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகளோட எஃபெக்ட்ஸ் மேல இவங்க இப்படிதான் பண்ணாங்கன்றத தெளிவா காமிச்சிருக்காங்க. யார் என்ன போர்ஷன் பண்ணிருக்காங்க, அண்ணா என்ன பண்ணிருக்காருன்றத தெளிவா காமிச்சிருக்காங்க. அண்ணாவுக்கா இருக்கிறது தமிழ்நாடு சிஎம் எல்லாருக்குமே நல்லா பண்ணிருக்காங்க. கலைஞர் பேஸ் காமிச்சிருக்காங்க. அவருக்கு ஒருத்தர் வர்றாரு, 2 சீன் தான் வர்றாரு. கலைஞர் சீன் வந்தாலும் கரெக்டா பண்ணிருக்காரு. அவரோட சீனுமே வர ஒவ்வொரு டைலாக்குமே வந்து நல்ல புல்லட் பாயிண்ட்ஸா பண்ணிருக்காரு. கலைஞரோட இதா இருக்கட்டும், அண்ணாவோட இருக்கட்டும், ரெண்டுமே புல்லட் பாயிண்ட்ஸ் தான். எதுவுமே மாறல. எல்லாமே கரெக்டா ரியாலிட்டியில இப்ப என்ன நடக்குதோ அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. அது கன்வே ஆகுது, மக்களுக்கு கன்வே ஆகுது. அரசியல் நோட்டத்தோட பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா பாஷா மாதிரியே தான் இருக்கு. முகமூடி படத்துல வர மாதிரி இதுலயே ஒரு முகம். ஆக்சுவலா ஹீரோவா ஒரு படம் பண்ணாரு. ஹீரோன்னு ஒரு அதே மாதிரி இருந்தது. பாஷாக்கு ஈக்குவலா இல்லைனாலும் ஆனா இது வேற மாதிரி இருக்கும். இந்த கூஸ் பம்ப்ஸ் தான். இன்டர்வலும் கூஸ் பம்ப்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். ராணா இதுல வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்ல கூஸ் பம்ப்ஸ் என்ட்ரி தான். நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா இருக்கு. பராசக்தி டைட்டிலே பவரான டைட்டில் தான். சில ஒற்றுமைகள் இருக்கு முதல்ல ரிலீஸ் ஆன பராசக்திக்கு இதுக்கும். அதுல நடிகர் பாத்தீங்கன்னா சிவாஜி, இதை சிவகார்த்திகேயன் ரெண்டுலயுமே சிவா இருக்காங்க. அதுல ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஸ்ரீரஞ்சனின்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. இதுலயும் தெலுங்கு பேசக்கூடிய ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. அதுல அரசியல் கலைஞர் வசனம் வந்து கலைஞர் அவர்களுடையது. அது வந்து அரசியல் பிதா. இதுல வந்து இயக்குனர் சுதா. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகுது. ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. படம் ரொம்ப அழகா வந்திருக்கு. ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. செழியனா வாழ்ந்திருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். மேக்கப் மேன் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. அந்த காலத்தினுடைய செட்டு நல்லா இருக்கு. ஆர்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த செட்டெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர்ஸ்க்குலாம் ரொம்ப பெரிய பாராட்டு. வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். தயவுசெய்து வரலாறு தெரிஞ்சுட்டு படம் பாருங்க. ஏன்னா 1965 மும்மொழி கொள்கை, அதாவது இந்தி வந்து உள்ள வந்துச்சு. இந்தி உள்ள வரதுக்கான எதிர்ப்பு போராட்டம் தான் இந்த படமே. இந்த படத்தினுடைய முக்கிய மைய கருத்தே அதுதான். மும்மொழி கொள்கையை இருமொழி கொள்கையை இப்ப அவங்க மாத்திருக்கிறதா படத்தினுடைய கருத்தே. படத்தினுடைய மைய கருத்தே அதுதான். அதனால படத்தை வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்த்தாங்கன்னா அப்படின்னா நிச்சயமா படம் கனெக்ட் ஆகும். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு இந்த விஷயம் தான், இந்த தாக்குதல் தான் 1967 அறிஞர் அண்ணாவுடைய தலைமையில திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு அடித்தளம் இட்டது. இது ஒரு துருப்பு சீட்டா இருந்துச்சு. வரக்கூடிய எலெக்ஷன்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக்ட்ரஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதர்வா சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப சாமிங்கா, துடிப்பா, ஒரு இளைஞனுக்குள்ள அந்த ஒரு வேகம், அந்த இளம் ரத்தம்ங்கிறத நல்லா காமிச்சிருக்காங்க. சுதா கொங்காராவை பாராட்டி ஆகணும். அந்த பராசக்தி ஒரு ஆணின் படைப்புல இருந்துச்சுன்னா இந்த பராசக்தி ஒரு பெண்ணின் படைப்புல இருக்கு. அது ஒரு அழகான விஷயம் தான். சாங்ஸ் நல்லா தான் இருக்கு. ஜிவியை பாராட்டி தான் ஆகணும். ஜிவி சில இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை. பராசக்தி நிச்சயமாக பரவும் தீ, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. படத்தை படமா வந்து பாருங்க. படம் சூப்பரா இருந்தது. தமிழை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. படம் பெரிய படம், 2 hours 42 minutes படம். ஒரு நல்ல படம் தான். பட் இருந்தாலும் வந்து நிறைய லாஜிக்கலா நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது.
ஒரு நல்ல விஷயத்தை காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அது சில விஷயத்த வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதான் வந்து வந்தா எல்லாருமே சாவடிச்சுட்டு ஒரு ஊரையே சாவடிச்சது இந்த மொழி போராட்டத்துக்காக பண்றதெல்லாம் வந்து திடீர்னு வில்லன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. பட் அவங்க அதுக்காக மொழிக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து புதுசா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. என்ன மொழி போராட்டம் ஹிந்தி தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நிஜமாவே வந்து ஹிந்தியை எப்படி மெயின் லாங்குவேஜா மாத்தினா எவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கறத வந்து விஷயத்தை வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. பட் அதை ஒன்றும் சின்னதா கம்மி பண்ணி சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கமர்ஷியல் ஐட்டம்ஸ் வந்து அங்கங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே போச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் போராட்டம் நிறைய இருந்ததுனால எல்லா ஜெனரேஷன் ஆஃப் மக்களுக்கு இதை பிடிக்குமாங்கிறது டவுட் தான். தியேட்ரிக்கல் மெட்டீரியல் ஓடிடியில் எப்படி இருக்குங்கிறது டவுட் தான். ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கே கொடுத்த கேரக்டர், அப்படி அதர்வா எல்லாருமே வந்து கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் படத்துல வந்து வந்துட்டு போறாரு. கடைசி 40% தான் வந்து ஒரு வில்லனிக்கா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, கொடுத்த காசுக்கு வந்து அந்த 40% கடைசி ஒரு 40 மினிட்ஸ்ல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மிச்சபடி வந்து ஓகேவா தான் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து ஓகே தான். ஜிவியோட 100th மூவி இது, 100வது படம். ரொம்ப பயங்கரமா எதிர்பார்க்க முடியல. பட் இருந்தாலும் வந்து ஒரு மெலடியா வந்து அங்கங்க படத்தோட சேர்ந்து போகுது. ஒரு தமிழுக்கு ஒரு புது ஹீரோயின் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீலீலா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க இருந்து இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த டப்பிங் இஷ்யூஸ்லாம் இருக்கும், லிப்சிங்லாம் மிச்ச பிரச்சனை இருக்கும்னு நினைச்சோம். பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓரளவு ஒரு ஒன் டைம் வாட்சிங் மூவியா கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. இன்டர்வல் நல்லா இருக்கு. ஜெயம் ரவி ஆக்டிங் செம்மையா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. அரசியல் அந்த 60 காலகட்டத்தில் நடந்த இதுதான், அரசியல் தான். நல்லா இருந்தது படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது ப்ரோ. எனக்கு அதர்வா ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. சாங்ஸ் நல்லா தான் இருந்தது. எல்லாம் ஜிவி பிரகாஷ் பிஜிஎமும் சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இருக்கு, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சாங்லாம் சூப்பர். அதுதானே ஹிட் ஆகி வந்திருக்கு. அந்த 2 சாங் தானே. தமிழுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஹிந்திக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஹிந்தி திணிக்காதீங்க எங்க மேல, அவ்வளவுதான். மற்றபடி அது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல, கத்துக்கிறோம். ஆனா அது வந்து முக்கியமாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதும், நல்லா